கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம், சோதனை நம்முடைய வாழ்க்கையில் தேவையா? யாக்கோபுல கூட 1வது அதிகாரம் நம்ம பார்க்கும்பொழுது 2வது வசனத்தில், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த நாளில் கூட நம்ம சோதனையில் நம்ம போகும் பொழுது அந்த சோதனை நமக்கு என்ன பண்ணணும்னா பொறுமையை கொடுக்கணும். சோதனையினால நம்ம பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். அப்போ அது நமக்கு சந்தோஷம் தானே. ஒரு சோதனை வந்தால் தான், அந்த சோதனை அகப்படும் பொழுது தான், அதனால தான் நம்ம பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். இப்போ பொறுமை வரணும்னா என்ன பண்ண முடியும்? சோதனை மத்திய நம்ம போய் தான் ஆகணும். அது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த நாளில் கூட நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தேவன் அனுமதிக்காத எந்த சோதனையும் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது கிடையாது. எல்லாமே அவருக்கு சித்தமாக தான், எல்லாமே அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த சோதனையும் வராது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த சோதனை வந்தாலும் அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறுதி நமக்கு இருக்கும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். அப்போ சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவன் பாக்கியவானான். அந்த சோதனை நம்ம சகிக்கும் பொழுது நமக்கு என்ன, அந்த பொறுமையை கொண்டு வரும். அவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ நம்ம உத்தமனாக இருக்கிறோமா, அதில் பேர் ஆண்டு டெஸ்ட் வைப்பார். உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரை யார் நேசிக்கிறாங்களோ அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வானா. அப்போ நமக்கு சோதனை கண்டிப்பாக வேணும்ல. அந்த சோதனை சகிக்கும்போது முக்கியமாக பொறுமை வரும். அதை நம்ம உத்தமன் என்று நம்ம விளங்கிட்டோன்னா அவர் ஜீவ கிரீடத்தை கத்த நம்ம கொடுப்பார். இந்த நாளில் கூட 1 நம்ம பார்க்கும்போது, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அப்போ பொண்ணை புடமிட்டால் தான் அது அழகான ஒரு நகைகளாவோ நல்ல ஒரு நகைகளை செய்கிறோன்னா கூட அது நல்ல புடமிட்டால் தான் நம்ம விரும்புகிற ஒரு பொருளாக அதை நம்ம செய்ய முடியும். அதை புடமிடணும், அக்கினியில் போடணும். அக்கினியில் போட்டால் தான் அது நம்ம விரும்புகிற ஒரு ஒரு ஆபரணமாக அது மாறும். அப்போ நம்மளுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். அப்போ நம்ம விசுவாசமாக ஆண்டவர் சோதிப்பார். அது சோதிக்கப்பட்டு ஆண்டு வெளிப்படும் போது அது நமக்கு கனத்தையும் புகழ்ச்சியும் மகிமையும் கொண்டு வரும். அதனால தான் சோதனை. நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் சோதிப்பார். சோதிக்கும்போது பொறுமையை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால் நம்ம ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்க ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார். யோபோட வாழ்க்கையில் கூட யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ யோபோட வாழ்க்கையிலையும் சோதனைக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்குறார். ஏன்னா சோதித்த பின் அவன் பொன்னாக விளங்குவேன் யோபு சொல்கிறார். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள் வரும். நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். நம்ம போகிற பாதையில் சோதனை பாதையில் நம்ம விசுவாசம் நிலைச்சிருக்கிறோமா, கர்த்தருடைய அன்பில் நிலைச்சிருக்கிறோமா, அவர் விட்டு விலகிடுறோமா, இதெல்லாம் நமக்கு சோதனை வரும். அந்த சோதனையில் யோபு சொன்னது போல் அவர் என்னை சோதித்தப்போ நான் பொண்ணாக நான் மாறுவேன். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அதனால தான் சோதனை பாதையில் தேவன் அனுமதிக்கிறார். நம்ம பொண்ணாக மாறுறதுக்கு, பொறுமையை கற்றுக்கொள்கிறதுக்கு விசுவாசத்தை சோதிக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம எந்த பாதையில் இப்படிப்பட்ட சோதனை பாதை நம்ம கடந்து போகும் பொழுது அதை நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த சோதனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான வழியும் கர்த்தர் நமக்கு உண்டாகும். அதுதான் ஆண்டோடைய காரியம். சோதனை வந்தால் கூட அதில் தப்பித்து கொள்ளும்படியான ஒரு வழியை அவரே உண்டாக்குவார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை நமக்கு நேரிடாது. அப்போ அந்த சோதனை தப்பித்து கொள்ளும்படியான வழியும் ஆண்டவரே உண்டாக்குவார். அந்த சோதிக்கப்படலுக்கு ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்கணும்.
அதனால கூட நம்ம சோதனை பாதையில் நம்ம சோதனை அவசியம். சோதனை பாதையில் கடந்து போனாலும் அதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு கர்த்தருக்கு உதவி செய்ய, நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். நம்ம ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, சோதனை தேவையா என்று பார்க்கும் பொழுது, சோதனை வரும்பொழுது பொறுமையை கற்றுக் கொடுக்குறீங்க. விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, அதனால் ஜீவகடத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆண்டவரே, எங்களை பொன்னாக நீங்கள் மாற்ற சில சோதனை பாதையில் கொண்டு போகிறீங்க. எல்லாவற்றிலும் நாங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள மாட்ட வழியை நீங்கள் உண்டாக்குவீங்கப்பா. அப்படின்னு வருகிற நாட்களில் கர்த்தர் ஒவ்வொரு கொண்டு போகிற பாதையில் கர்த்தர் கூட இருந்து அந்த சோதனை பாதையில் நாங்கள் நமக்கு பிரியமாக இருந்து அதில் நாங்கள் அந்த காரியத்திலேருந்து, அந்த சோதனையிலிருந்து நாங்கள் வெளியில் வர ஆவியான கற்றுக் கொடுத்து எங்களை போதித்து நமக்கு பிரியமாக எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றி கர்த்தர் நடத்தும்படி நம்ம கரத்தில் ஒப்புக்கொடுங்க. எங்களை பொன்னாக மாற்றுங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.